குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு கொஷின் கேட்டிருக்காரு ஒருத்தர். அவர் ஆப்ஷன் செல்லரா, ஆனால் ஃப்ரெஷ்ஷு. எனக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதே நேரத்தில் எனக்கு ப்ராஃபிட் பெரிய லெவல்லையும் வரக்கூடாது, லாஸஸும் பெரிய லெவலில் இருக்கக்கூடாது. அது சம்மந்தமாக ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா ஆப்ஷன் செல்லர்ஸில் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த புல் புட் ஸ்ப்ரெட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை யூஸ் பண்ணால் ப்ராஃபிட் பெரிய லெவல்லையும் வராது, லாஸஸும் பெரிய லெவலில் வராது. இதுதான் அதிகப்படியாக இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் புதுசாக வருவாங்கள்ல, அவங்க எல்லாம் அதிகப்படியான இந்த மாதிரி புல் புட் ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸோடு என்ட்ரி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புல் புட் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னன்னா, மார்க்கெட் மேலே போகும், ஒரு புல்லிஷ் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறது, அல்லது மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேல இருக்கும்போது பயன்படுத்துறது. அதாவது 2 சினாரியோ இருக்குது. மார்க்கெட் புல்லிஷ் மூமெண்ட் மேலே போகும், இல்லைனா ஒரு சப்போர்ட்டில் அப்படியே சைட்வேலையே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த புல் புட் ஸ்ப்ரெட்டை எடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. இது ஆப்ஷன் செல்லர் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு லிமிட்டட் தான், லாஸும் லிமிட்டட் தான். ஆனால் வின்னிங்க்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஆனால் இதை எக்காரணத்து கொண்டும் ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதோ இல்லை பெரிய லெவலில் டவுன் ட்ரெண்ட் வரும்போதோ இதை செய்யவே கூடாது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரெடிட் ஸ்ப்ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புல் புட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்க்கெட்டோட அந்த வியூ தான், மார்க்கெட் வியூ தான். அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கணும், இல்லைனா சைட்வே மார்க்கெட்டாவது இருக்கணும். எக்காரணத்து கொண்டும் பேரிஷ் மார்க்கெட்டில் இதை பண்ணவே கூடாது. எந்தெந்த மாதிரி இண்டெக்ஸில் பண்ணலான்னா, நல்ல மொமெண்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இந்த மாதிரி இதுவில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, அதாவது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, அது வந்து இந்த புல் புட் ஸ்ப்ரெட்டு வந்து 2 லெக்கு. ஒரு லெக்கு வந்து ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது. அதாவது புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதுனா அட் த மணியோ இல்லைனா அவுட் ஆஃப் த மணியோ செல் பண்ணுறது. புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்த லெக்கு வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணுறது. புட் ஆப்ஷனை பை பண்ணுறதுனா ரொம்ப லோயஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணுறது. இப்போது இந்த 2 லெக்கையும் நம்ம அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்கல்ல, அது என்னது, ப்ராக்கெட் ஆர்டர்ஸாக, அதில் போய் க்ரியேட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுக்கு கண்டிஷன் என்ன இருக்கணும்னா, ரெண்டுமே ஒரே எக்ஸ்பைரியில் இருக்கணும், ரெண்டுமே ஒரே விதமான குவான்டிட்டி இருக்கணும். இதில் மாற்றவே கூடாது. இதுதான் அதுக்கான கண்டிஷன். இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு 22,000 ட்ரேட் ஆகுது, ஓகேவா? ஒரு புட்டை வந்து நம்ம செல் பண்ணுறோம். புட்டை எங்கே செல் பண்ணுறோன்னா 21,800 இருக்க புட்டை செல் பண்ணுறோம். அது ப்ரீமியம் வந்து 120 ரூபா இருக்குது. இன்னொரு லெக்கு அது புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம். அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 21,600 இருக்குது. அதோட பிஇ ப்ரைஸ் வந்து 60 ரூபா இருக்குது. இப்போ நெட் கிரெடிட்டாக நம்ம ப்ராஃபிட் பொட்டன்ஷியலை பார்த்தா 60 ரூபா நமக்கு நிஃப்டி லாட்டில் 60 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது, நெட் கிரெடிட். ஸோ நிஃப்டி 50ல் வந்து இப்போ குவான்டிட்டி வந்து 65 இருக்குது. நம்ம கணக்கு ஈஸியாக புரியறதுக்காக 50ன்னு வச்சுப்போம். இப்போது 50 நிஃப்டியோட ஒரு லாட் 50. அப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ? அங்கே ஒரு 60 நெட் கிரெடிட் இருக்குது, 60 ஒரு 50 3000 ரூபா ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட்டு. மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு இவ்வளோ தான் வரும். இதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிரேக் ஈவன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் நெட் கிரெடிட் வந்து நமக்கு 3000ன்றதை பார்த்துட்டோம். நிஃப்டி வந்து 21,800க்கு மேலே இருந்தால் ஃபுல்லாக ப்ராஃபிட் கிடைக்கும், கரெக்டாக? ஆனால் லாஸஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறதுனா, நம்ம அந்த ஸ்ட்ரைக்கு டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யூஸ் பண்ணோம்ல, அதில் கிரெடிட் வந்து 21,800 மைனஸ் 21,600. அப்போ எவ்வளோ வருதுன்னா அதில் 60 ரூபா வருது. அப்போது இதில்
21,800லேருந்து 21,600 மைனஸ் பண்ணால் 200. ப்ரீமியம் டிஃப்ரென்சியேஷன் வந்து 200. அப்போ 200 அந்த 60 ரூபாவை மைனஸ் பண்ணால் 140. இதுதான் நமக்கு லாஸஸ். அப்போ 140 × 50னா எவ்வளோ வரும்? 7,000 ரூபாய் பெர் லாட்டுக்கு லாஸஸ் வரும். இது மேக்ஸ் லிமிட்டட் லாஸஸ். மேக்ஸிமம் லாஸஸும் இதுதான், லிமிட்டட் லாஸஸும் அதுதான். பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 2,860லேருந்து -60. அப்போ பிரேக் ஈவன் வந்து 21,740. இதுதான் பிரேக் ஈவன். இப்போது கேபிட்டலை பற்றி பார்க்கலாம். கேபிட்டல் மார்ஜின் வந்து 25,000லேருந்து 35,000 பெர் லாட்டுக்கு. ஏன்னா 2 லெக்கு வாங்குகிறோம், அப்போ வந்து மார்ஜின் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து எக்ஸாக்டாலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த ப்ரோக்கரேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த மார்ஜின் ரெக்யர்மெண்ட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டோட்டலாக இந்த ஸ்ட்ராட்டஜின்னா ஒரு நேக்கடாக போய் ஒரு செல் பண்ணுறாங்கள, அதை விட இதில் ரிஸ்க் ரொம்ப குறைவு தான். நீங்கள் அதிகப்படியாக மார்க்கெட்டில் பார்க்குற மூமெண்ட் என்ன இருக்கும்? ஒன்று புல்லிஷில் சைட்வேல இருக்கலாம், இல்லைன்னா பீரிஷு சைட்வேல இருக்கலாம். புல்லிஷ் சைட்வேல இருக்கும்போது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு புட்டை செல் பண்ணுறீங்க, புட்டை செல் பண்ணும்போது என்ன ஆகும்? அது மார்க்கெட் மேலே போகணும், அதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். ஒரு புட்டை பை பண்ணுறீங்க, புட்டை பை பண்ணால் என்ன ஆகும்? மார்க்கெட் கீழே வரும். அப்போது இந்த 2 சினாரியும் மார்க்கெட்டில் நடக்கக்கூடியது தான். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த புல் புட் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணுவாங்க. என்ட்ரி டைம் எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலையில் அந்த 9:15லேருந்து 9 அந்த டைமை விட்டுடணும். எப்போவுமே மார்க்கெட் ஒரு ஸ்பீடாக ஏறி இறங்கி ஒரு ஹோல்ட் ஆகும். அது எப்போ ஹோல்ட் ஆகுனா ஒரு 10-10:30க்குள்ளே ஹோல்ட் ஆகிடும் மார்க்கெட். அப்போ தான் என்ட்ரி பண்ணணும். மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த என்ட்ரியை எடுக்கணும். ஒன்று இதுக்கு கண்டிஷன் வந்து இந்த விக்ஸு வெலாட்டிலிட்டின்னு சொல்லுவோம்ல, அது ஸ்டேபிளாக இருக்கணும், இல்லைன்னா டவுனாக இருக்கணும். விக்ஸு டவுனாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் சைட்வேல போகுதுன்னு தானே அர்த்தம். அப்போது அந்த நேரத்தில் இதை யூஸ் பண்ணணும். எப்போல்லாம் இதை அவாய்ட் பண்ணணும்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கும்போது, கேப் டவுன் ஓப்பனிங் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எப்போவுமே என்ட்ரி டைம் 10:30க்கு தான் எடுக்க போகிறோம். ஸோ இதை ஓவர் நைட் பொசிஷன்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு நியூஸஸ் வரும்போது, ஆர்பிஐ நியூஸு, பட்ஜெட் நியூஸு, ஏதாவது வேறு அமெரிக்கன் நியூஸு, இந்த மாதிரி பிக் நியூஸஸ்லாம் வரும்போது இதை ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்புறம் வெரி ஹை வெலாட்டிலிட்டி இருக்கும்போது இதை டச்சே பண்ணக்கூடாது. இந்த சைட்வேல இருக்கணும், லைட்டாக புல்லிஷ் மொமெண்டம் இருக்கணும். அந்த இடத்துல தான் இந்த புல் புட் ஸ்ப்ரெட்டை எடுப்பாங்க. மார்க்கெட் அதிகப்படியாக வந்து இந்த புல் புட் ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். திடீர்னு இறங்குது, நேற்றெல்லாம் நிஃப்டி 50 இறங்கின மாதிரி இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கவே கூடாது. கண்டிப்பாக லாஸஸ் வரும். இது எக்ஸிட் பண்ணுறதுக்கான முக்கியமான ரூல் என்னென்னா, ப்ராஃபிட் புக்கிங் வந்து ப்ரீமியம் டிகே வந்ததும் எக்ஸிட் பண்ணிடணும். அதாவது ஒரு 70லேருந்து 80% ப்ரீமியம் டிகே வந்தோடனே எக்ஸிட் ஆகிடணும். எக்ஸ்பெரி டே அதாவது இன்றைக்கி எக்ஸ்பெரி டே மதியானத்துக்கு மேலே இதெல்லாம் பண்ணவே கூடாது. எக்ஸ்பெரி டேயில் ஒரு 10:30 மணிக்கே பண்ணிவிட்டு மதியானத்துக்குள்ளவே வெளியே வந்துடணும். இதுதான் சூப்பராக எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் சப்போர்ட் பிரேக் ஆனதும் ஸ்டாப் லாஸை போட்டுடணும். லாஸு அண்டு ரிவார்டு அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம், அது ரிவார்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, எக்ஸிட் பண்ணிடணும். உங்களுக்கு நீங்கள் பண்ணுற செல்லை விட அந்த லாஸஸ் டபுள் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த லாஸஸை புக் பண்ணிக்கணும். எந்த ஒரு ட்ரேட் எடுக்கும் போதும் நம்பிக்கை பேரில் எடுக்கவே கூடாது. ஹோப் இஸ் அ ஒஸ்ட் எனிமி இன் த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ உங்களுக்கு நல்லா இது மார்க்கெட் இறங்க தான் செய்யும், இல்லை ஏற தான் செய்யும், மார்க்கெட் ஏறோ இல்லைன்னா சைட்வேல இருக்கோன்ற கேஸில் மட்டும்தான் இந்த புல் புட் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணணும். கண்டிஷன் நான் ஆல்ரெடி சொன்னது தான். மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும், சைட்வேல இருக்கணும், ஹை வெலாட்டிலிட்டி இருக்கக்கூடாது. எக்ஸ்பெரி வீக்கில் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்பெரி வீக்கில் பண்ணாலும் மார்னிங் ஒரு 10 மணிக்கு தான் எடுக்கணும். ஆஃப்டர்நூனுக்குள்ளே அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். லாஸஸ் வந்தால் மினிமம் லாஸ்லேயே வெளியே வந்துடணும். சில பேர் வந்து அப்படியே விட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. அது மார்க்கெட்டுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்.
என்ன ப்ராஃபிட் கிடைக்குன்னா அவங்க என்ன ப்ரீமியம் செல் பண்ணாங்களோ அந்த ப்ராஃபிட் அப்படியே கிடைக்கும். ஆனால் அகைன்ஸ்ட் த மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகிற மாதிரி இருந்தால் பெரிய லெவலில் லாஸஸ் வரும். இதில் இவர் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால இவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, ஏடிஎம் பக்கத்தில் இருக்க ப்ரீமியமை செல் பண்ணக்கூடாது, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது, நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணவே கூடாது, ஒரே ட்ரேடில் ஃபுல் கேபிட்டலையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இது பிகினர்ஸாக இருக்கவங்களுடைய அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ், முக்கியமான குறிக்கோள்கள். இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ண தான் செய்யணும். அப்போ தான் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னது? கேபிட்டலில் 2-3% ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு ட்ரேடுக்கு. வீக்கில் வந்து அதிகபட்சமாக 5 நாள் ட்ரேட் ஆகுதுன்னா ஒரு 3 நாள் ட்ரேட் பண்ணலாம். ஆல்வேஸ் எட்ஜஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதனால தான் அது 2 லெக்கை வச்சு நம்ம சொல்கிறது. ஃபிக்ஸடாக எக்ஸிட் பிளான் கண்டிப்பாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜினா பிகினர்ஸ்க்கு தான் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே ட்ரேடிங் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு இது பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அதாவது இதுக்கு பேரே லோ ரிஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப அதிகப்படியான ரிஸ்க் எடுக்காமல் மினிமம் லோ ரிஸ்க்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி. இது ஆப்ஷன் செல்லருங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஒரு வரியில் நம்ம இந்த புல் புட் ஸ்ப்ரெட்டை பற்றி சொல்லணுன்னா, புல்லிஷாக இருக்கணும், மார்க்கெட் சைடுவேல இருக்கணும். டைம் டிகே மூலம் தான் கான்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பெற முடியும். இந்த லோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய புல் புட் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் அவர் கேட்டதுக்கான விளக்கம். இது நான் ஒரே வாட்டி பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஆப்ஷன் செல்லிங்கை விட ஆப்ஷன் பையிங்கில் தான் ஈடுபாடு அதிகம். என்னால் அதில் தான் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் பிடிக்க முடியுது. அதனால் நான் ரொம்ப வருஷமாக ஆப்ஷன் பையிங்லேயே தான் இருக்கேன். ஸோ எனக்கு இதில் தியரட்டிக்கலாக மட்டும்தான் நாலேஜ் இருக்குது. ஒரு 2-3 வாட்டி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஆனால் அதை கண்டினியூஸாக பண்ணுறதில்ல. கண்டினியூஸாக பண்ணுற அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் மெயினு. நீங்கள் இந்த ஆப்ஷன் புல் புட் ஸ்ப்ரெட்டு ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டு அப்புறம் உள்ளே வாங்க. அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.